ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், மாங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி தண்ணியில் அலசறதுக்கு போட்டிருக்கோம். கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், வெல்லம், கருவேப்பிலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சமாக நெய்யை விட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக தான் நான் நெய் விட்டுருக்கேன். கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம வீட்டில், அதனால் கம்மியாக விட்டுருக்கேன். நெய்யை காய ஊற்றி நல்லா முந்திரி பருப்பு, ஏலக்காய்லாம் போட்டு நம்ம செய்கிறப்போ பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக பொன்னிறமாக வறுத்துடுவோம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன காய், குட்டி குட்டி காய் தாங்க, அதனால் கம்மியாக எடுத்துருக்கோம். நம்ம நிறைய கொஞ்சம் பெரிய காய்கறிலாம் செஞ்சோன்னா இன்னும் நிறையா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக ஊற்றி எடுத்து வச்சுட்டு அதுலேயே நம்ம எண்ணெய் விட்டு தாளிச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கடுகு பருப்பு போட்டு இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கடுகு பருப்பு போட்டு வரமிளகாயும் போட்டாச்சு. வரமிளகாய் நல்லா கருவட்டுச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க மாங்காயை போட்டுக்குவோம். இது சின்னது தாங்க, நல்லா விளைஞ்சதாய் கிடையாது. ஆனால் பாப்பாவும் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இப்போது இதை நல்லா வேக வைக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் அப்போ தான் நல்லா வேகும். நல்லா மிக்ஸ் ஆகணும், கட்டி இல்லாமல். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுக்குவோம். தண்ணி விட்டாச்சுங்க. தண்ணி விட்டு நல்லா வேகட்டும். மூடி வச்சுருவோம். நல்லா வேக விட்டு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாங்காய் நல்லா கொலன்னு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு இனிப்பு நிறையா போட்டால் தான் பாப்பாவுக்கு, சம்முக்குட்டிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாம் இனிப்பு நிறையா சேர்த்துக்குவோம். நல்லா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பச்சடி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா, மாங்காய் அல்வா மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்குவோம்.
முந்திரி ஏலக்காய் தட்டி போடுறப்போ இப்போ நல்ல வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்க, நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மாங்காய் பச்சடியை சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.